ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து சென்னையிலேருந்து இப்போ ஊருக்கு வந்து போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஊர்லேருந்து வந்து. நாங்கள் போகிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஊரில் வந்து குலதெய்வ கோவில் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம், அதுக்காக தான் போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக வந்து போனோம். மயோ வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இருந்த அந்த 3 நாளும் ஒரு நிமிஷம் கூட எங்களை விட்டு நகரவே இல்லை. நதின் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஆள் கிடையாதுங்க, ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டான். ஆனால் மயோட்ட வந்து பார்த்திங்கன்னா, மயோன்னு சொன்னாவே கண்ணெல்லாம் ஆள் கலங்கும். வீடியோ காலில் மயோ காமிச்சோம்னு உடனே வந்து கண்ணில் வந்து தண்ணி வந்து நிற்கும். அது ஏன்னு தெரில, மயோக்கிட்ட மட்டும் அவன் அப்படியே உயிரையே விட்டுருவான் போல், அப்படி இருக்கான். மயோவும் அப்படிதாங்க, கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தது. போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு மணி நேரம் சும்மா வீட்டில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா தொட்டியில் வந்து குதிக்கலாம், ஏன்னா கரெக்டாக இப்போ தான் தொட்டி வந்து க்ளீன் பண்ணாங்க. நேற்றும் முந்தா நாள் தான் க்ளீன் பண்ணுன்னு சொன்னாங்க. உடனே வந்து 2 வந்து குதிக்கணும்னு ராவடி பண்ணுச்சு. இந்த டைம் இங்கே சென்னையிலேருந்து தான் டெக்கத்லான்லேருந்து இந்த ஃப்ளோட்டி வந்து நம்ம சித்து வந்து வாங்கியிருந்தான். ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம் அப்படின்னாங்க. இல்லை நான் ஊரில் போய் தொட்டியில் குதிக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தான். தம்பி தான் வந்து அவங்க 2 பேர்த்துக்கும். நான் வந்து ஃபுல்லாக அந்த பொறுப்புலாம் என்னால் எடுக்க முடியாதுங்க. எனக்கு நீச்சல் அடிக்க தெரியும், பட் ஆனால் அந்த ஏதாவது நீச்சல் வந்து கற்றுக் கொடுக்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுவான். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புவனேஷ் தான் வந்து சித்துவுக்கு வந்து நீச்சல் வந்து அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் 40 இருக்கட்டும்க்கா, அதுக்கப்புறம் அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் சித்துவுக்கு வந்து அந்த கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க. அந்த 1 இயர்லேயே நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய விளாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அந்த குடுவியெல்லாம் கட்டிட்டு கூட பார்த்திங்கன்னா உள்ள எட்டி குதிச்சிரும். ஒரு துளி பயம் இருக்காது. நீங்கள் தான் நிறைய பேர் பயப்பட்டு, ஐயோ கௌதமி இது வந்து சேஃபா அப்படின்லாம் கேட்டீங்க. அதுவுமே சேஃப் தாங்க. இங்கே கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப வந்து சகஜம். நாங்கள் குடுவை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த முறை இங்கே டெக்கத்லான் போகிறப்ப இந்த ஃப்ளோட்டியை பார்த்துட்டு உடனே வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தான். இப்போ பாருங்களேன், குடுவையே இல்லாமல் நீச்சல் அடிக்குது பாருங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சிது வந்து இப்படி நீச்சல் அடிக்கிறான். பயமே இல்லாமல் புவனேஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீ பயப்படாத, அவனே வந்துடுவான் அப்படின்னா அதே மாதிரி வந்துட்டான். எனக்கு வந்து ரொம்ப ஓகேவாக இருந்தது. அப்புறம் நதின் வந்து ரொம்ப லாங்காக குதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தூக்கி தூக்கி புவனேஷ் வந்து உள்ளே போட்டுட்டு இருந்தான். ஒரு 1 hour, ஒரு 1.5 hours மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருந்தோம். எனக்கு வந்து பயங்கர டயர்டு, என்னால் வந்து உட்காரவே முடியல. எனக்கு தூக்கமாக வந்துச்சு. முக்கியமாக இந்த பஸ் டேலாம் வரும்பொழுதுங்க ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக அந்த தூக்கம்லாம் இருக்காது. நைட்டு ஏறுறோம், காலையில் தான் இறங்குறோம். குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு தூங்கிடுறாங்க, பட் எனக்கு தூக்கமே இல்லை. அப்படியே போன உடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்ட்டு. ஈவினிங் வந்து ஒரு 3 மணி போல் எந்திரிச்ச உடனே வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பணும். இன்றைக்கி வந்து முளைப்பாரி வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னாங்க. அதனால் எல்லாருமே வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு. முளைப்பாரி ஏற்கனவே போட்டு வச்சிட்டாங்க. சித்துக்குட்டி வந்து குட்டியாக பூவெல்லாம் வச்சுருக்காரு. இன்றைக்கி எனக்கு கிளம்பும்பொழுது ஃபஸ்ட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது. கோவில் கும்பாபிஷேகத்துக்காக வந்துட்டு எதையும் மிஸ் பண்ணக்கூடாது, கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் முளைப்பாரி எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா காம்போவாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னாதோ எஸ் ஒரே மாதிரி. இப்போ வந்து கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி எடுத்துகிட்டு போகிறோம். ஆக்சுவலாக இதுக்காக தான் நாங்கள் சென்னையிலேருந்து வந்தோம். சரி இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி குஷியாக வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரெண்டு வந்து வாட்சோட லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த சாரீ போட்டிருந்தப்போ அந்த ப்ரௌன் கலர் வாட்ச்னு நினைக்கிறேன். நான் வந்து முடிஞ்சால் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஷாப்பர் ஸ்டாப்பில் வந்து பார்த்தேன், அது அவைலபிள் இருந்தது. நான் உங்களுக்கான லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சித்துக்குட்டி போகலாமா கோவிலுக்கு? யார் ஏறுறது? இது ராஜ்மா எடுத்துக்குவாங்க சிதுவோ. இவன் தான் முளைப்பாரி எடுப்பானா? ஏங்கம்மா? எங்களோட குலதெய்வ கோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கட்டி வந்து கும்பாபிஷேகம் கிடையாதுங்க. 2-3 கடவுள் வந்து புதுசாக வந்து கோவிலில் வந்து புதுசாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா புனரமைப்பு வேலைகள்லாம் நடந்தது, பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்து வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி கோவிலில் வந்து பண்ணுவாங்கள்ல, அப்படி வந்து வேலைகள்லாம் ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே நடந்துட்டு இருந்தது. இப்போ அதுக்கான கும்பாபிஷேகம் தான். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர திருவிழா மாதிரி நடந்தது. இந்த கடைசி 3 நாள் ஃபங்க்ஷன் தான் எங்களால் அட்டன் பண்ண முடிஞ்சது.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி எடுக்கிறது. இப்போ முளைப்பாரி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கலசம் பூஜை வந்து பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த கலசத்தை வந்து கொண்டு போய் வைக்கிறது. இதுதான் எங்களோட கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு டு நாமக்கல் போகிற வழியில் இருக்குது. பயங்கர இதாக இருந்தது. நிறைய ரிலேஷன்ஸை மீட் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப நேரம் பூஜையில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்காக நிறைய அந்த ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருந்தது. உள்ளேயும் பார்த்திங்கன்னா அந்த யாகசாலையில் வந்து பார்த்திங்கன்னா யாகம் வளர்த்திட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் வந்து பயங்கர ஜேன்னு இருந்தது கோவிலே. இப்போ வந்து கோவிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போகும்பொழுதே மணி 11 மணி ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணி போல் தான் லைட்டாக விலாக் எடுத்தேன். நம்ம மயோக்குட்டி வந்து பெட்டு மேலே ஏறுறதுக்கு எப்படி கத்துறான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். எப்படி வந்து குறைச்சி மேலே ஏறணும்னு பார்க்குது பாருங்கள். என்ன மயமா மயோக்குட்டி என்ன வேணும்? என்னடா வேணும்? பாருங்களேன் மேலே வரத்துக்கு என்ன கத்திட்டு இருக்கான்ட்டு. மயம்மா சரிப்பா சரிப்பா வா பா பா மேலே வா பா. மயோ வந்து நான் பெட்டில் இருக்கேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட கீழே மேடம் வந்து இருக்க மாட்டாங்க. உடனே வந்து கத்தி இப்படி மேலே வந்து படுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டி வந்து ஆஸ் யூஷுவல் அம்மா எனக்கு வந்து நாங்கள் தொட்டியில் குதிக்கிறோம் வாங்க என் கூட வந்து உட்காந்துருங்கன்னாங்க. எனக்கு பயங்கர டயர்ட் தூக்கணும். அப்படி ஒரு தூக்கம் வந்து உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா எப்படின்னுட்டு. வாழ்வே மாயம் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு கொடை பிடிச்சிட்டு தான் உட்காந்துருந்தேன். நீங்கள் தொட்டியில் குதிக்கிற வரைக்கும் நான் வெயிலில் உட்காந்துருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடை எடுத்து வந்து உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாட்டியும் அவரும் எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பாட்டி வந்து வேறு எங்கேயும் அக்கா வீட்டுக்கு போகணும் எனக்கு கொண்டு போய் விடுறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம் பார்த்து இல்லை நீங்கள் இருங்கம்மா நான் எனக்கு ஒரு வேலை இருக்குது போகிறேன் அப்படின்னாங்க. இல்லை பாட்டி வந்து இப்போவே நான் போகணுன்னாங்க. உடனே நதின் சித்து 2 பேரும் சேர்ந்து கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க அப்பா கிளம்புனதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் பாய் சொல்லிவிட்டு இவங்களாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. போயிட்டாங்களே அங்கே பாருங்களேன் ஒரே குஷி தான் 2க்கும். அவங்க பார்த்தீங்கன்னா என்ன டான்ஸ் ஆடுங்கன்னு பாருங்கள். இந்த 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் தான் அவங்க 2 பேர்த்துக்கும். அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி அங்கேருந்து வரும்பொழுது எப்போவுமே சொல்கிறது என்னென்னா அம்மா நம்ம இங்கேயே இருந்துடலாமே அப்படிம்பாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டாங்கன்னா அப்புறம் அப்படியே நார்மல் ஆயிடுவாங்க. இன்றைக்கி ஈவினிங்கும் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை இருக்குது. நாளைக்கு வந்து கும்பாபிஷேகம். இன்றைக்கி முன்னாடி நாள் ஈவினிங் வந்து நாங்கள் கோவிலுக்கு போயாச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி போலலாம் கோவிலுக்கு போனோம். ஆக்சுவல் வந்து ஒரு 10 மணி வரைக்கும் கோவிலில் இருந்தோம். ஆனால் ரொம்ப நிறைவாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு நேரத்துக்கும் நம்ம எதுக்காக விளக்கு வைக்கிறோம், அந்த காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு வைக்கிறோம், அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து அந்த சூரியன் வந்து மறையிற நேரத்தில் நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ அர்த்தங்கள் சொல்லி அந்த பூஜை வந்து நடந்தது. எனக்கு அவ்வளோ மனநிறைவாக இருந்தது. எனக்கு உள்ளேயே உட்காந்துட்டே இருக்கணும் போல் இருந்தது. அவங்க சொன்ன இதெல்லாமே பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களோடு நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் கோவில்லேருந்து வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இடையில வந்து நாங்கள் கோவிலுக்கு போகலை. அந்த நாள் வந்து நான் விலாக் எடுத்தேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு விளக்கு போட்டாச்சு. இன்றைக்கி வந்து மஷ்ரூம் கிரேவி தான் வந்து பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் விலாக் வந்து நான் பண்ணி. இந்த விலாகுமே கொஞ்சம் பெரிய விலாகாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அங்கங்கே ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம மயோக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா காலையில் என் கூடயே சிக்கு நடந்துட்டு இருந்தா. சரி உங்களுக்கு தூக்கி காட்டலாமே அப்படின்னு சொல்லி தூக்குனேன். அவர் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே கொஞ்ச நேரம் நம்மளுடைய முத்தம்லாம் கொடுப்பா. அந்த பொண்ணு இருக்க அந்த பொண்ணு டாகே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீமேல் டாக்ஸே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்றது எனக்கு தெரியல. நாங்கள் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2ம் சேர்த்து வளர்க்கும்பொழுது அந்த ஃபீமேல் டாக் மட்டும் எங்களுக்கு ஏதோ ரொம்ப ஸ்பெஷலாக தோணும். அதை நீங்களும் ஒரு வேளை பெட் லவராக இருந்து நீங்கள் ஃபீமேல் டாக் வளர்த்துறீங்க அப்படின்னா உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்றது சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நான் மஷ்ரூம் கிரேவி தான் வந்து பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் வந்து நான் வந்துட்டாவே சப்பாத்தி அப்படின்ருவாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான். இன்றைக்கி அந்த மஷ்ரூம்
மஷ்ரூம் கிரேவி நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டான ஒரு கிரேவியான அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஹோப் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மஷ்ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பெரிய சங்க்ஸாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது இது அப்படியே பாதியாக வந்து குறையும். அதனால் வந்து நான் கிரேவிக்கு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 4 மட்டும் நான் இந்த மாதிரி டிவைட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மஷ்ரூம்ஸுமே கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வதக்கி அரைப்போம் பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே நான் இன்றைக்கி தட்டி எடுத்துக்கிறேன். நதின் வந்து நான் கொஞ்ச நேரம் தட்டுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணார். மொத்தத்தில் 2 பேரும் மாற்றி மாற்றி தட்டி ஓரளவுக்கு இது மாதிரி தட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து வதக்கி அரைப்போம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அது கூட சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் துருவல் இதெல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அதே கடாயில் நல்லா பொடுசாக நறுக்கின வெங்காயம், நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டு, அது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க காளானையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 10 - 15 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டேன். காரணம் என்னென்னா சரி பூ பறிக்க போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தோட்டத்துக்கு வந்தது தான். நானும் பாட்டியும் பூ பறிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அதுலேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் காலையில் கொஞ்சம் ஏர்லியராக நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. இல்லை எல்லாத்தையும் திட்டு வாங்கியிருப்பேன். நீ சமைக்கிறேன்னு சொல்லி இவ்வளோ லேட் பண்ணிட்டியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நானும் பாட்டியும் வந்து நாங்கள் பூ பறிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் நான் சித்துக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டேபிள்ஸோ ஏதோ உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தார். பாட்டிக்கு வந்து நடக்கிறதுக்கு தடி எடுத்துகிட்டு வாடா குச்சி இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்க கம்ஃபர்டபுளாக நடப்பாங்களேன்னு சொல்லிட்டு நதின்ட்ட சொன்னேன். அதுக்கு போய் ஒரு நல்ல தடியாட்டு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்தான். அப்புறம் பாட்டி இருந்துட்டு டேய் இதெல்லாம் வச்சனால நடக்க முடியாது, தூக்கிட்டு நடக்கிறதே கஷ்டம்டா, போய் சின்ன குச்சியாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் சித்து வந்து நான் போய் எடுத்துறேன்ட்டு ஓடி இருக்காரு. எங்களை தூக்கி வளர்த்துன இந்த கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சோர்ந்து போய் சுருக்கங்கள்லாம் விழுந்து முடியெல்லாம் நரைச்சி போய் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இதெல்லாமே அவங்க இருக்கிற எல்லா வீடியோஸுமே எங்களுக்கு ஒரு பெரிய மெமரின்னு தான் சொல்லணும். அப்புறம் நம்ம சித்து வந்து குச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அதை வச்சுட்டு அப்படியே பாட்டி கொஞ்சம் நடந்தாங்க. நாங்கள் செய்ய வேணாம் அப்படின்னாலுமே அவங்க கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாங்க. இது நான் பண்ணிக்கிறேன், இதை கூட நான் பண்ண மாட்டேன்னா, இதை விட நான் என்ன பெரிய வேலை பண்ணிடுறேன் இப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டிக்கு வந்து இப்போ கொஞ்சம் சொல்கிறாங்க, எவ்வளோ பொழைச்சி என்ன இருக்குது, காற்று ஓடி போச்சுன்னா அவ்வளோதானே. அவங்களுக்கு அந்த பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. நம்ம இறந்துருவோமோ, ரொம்ப நாள் இருக்க மாட்டோமோ அப்படின்ற அந்த பயம் வந்துருச்சு. அடிக்கடி இந்த வேர்ட்ஸை வந்து சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு நாள் இப்படி தானம்மா, இதெல்லாம் என்னம்மா யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். இவங்களுக்கும் அந்த 90 பக்கம் டச் பண்ணிட்டாங்கங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக தான் இருக்குது. இந்த வீடியோஸ்க்கு எனக்கு வாய்ஸ் கொடுக்கும்பொழுதே அவங்கள பற்றி பேசும்பொழுது நதின வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி பார்த்து வளர்த்துனாங்க. சித்துவுக்கு வந்து அப்படி பண்ண முடியல. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஆனால் நாங்கள் பக்கத்தில் கட்டிலில் படுக்க வச்சிட்டோன்னா கூட வந்து பார்த்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் தூக்குற அந்த அளவுக்கு ஸ்டேஜ்லாம் சித்து அப்போயே அவங்களுக்கு நின்றுச்சு. நதின் அப்போல்லாம் வந்து தூக்கிட்டு நடப்பாங்க, அதெல்லாமே பண்ணுவாங்க. குளிக்க வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பாட்டி தான் குளிக்க வச்சாங்க. நதினை ஒரு 11 மந்த்ஸ் வரைக்குமே அவங்க தான் குளிக்க வச்சாங்க. சித்துவையும் அதே மாதிரி தான் குளிக்க வைக்கிறதுலாம் அவங்களே குளிக்க வச்சுட்டாங்க. நானும் பாட்டியும் ஏதோ ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசிக்கிட்டே பூ பறிச்சிட்டு இருந்தோம். இது வந்து ஊசி மல்லிங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சன்ன மல்லி அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. நாங்கள் வந்து ஊசி மல்லின்னு தான் சொல்லுவோம். அந்த பூ உங்களுக்கு பறிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த காம்பு வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் கோத்து வச்சிங்கன்னா தலையில் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ரொம்ப பூ வைக்க மாட்டேன். ஆக்சுவலாக பூ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ பூ வச்சிட்டு இருந்த ஆள் தான். என்னென்னு தெரில, திடீர்னு எனக்கு அந்த பூ மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் சுத்தமாகவே போயிடுச்சு. அப்படியே வச்சாலும் ரொம்ப கம்மியாக அப்படி தான் வச்சிட்ருக்கேன். அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரில. அப்புறம் வந்து நான் ரொம்ப பூ அதிகமாக இருந்தது, அதனால் ரொம்ப நேரம் பறிச்சிட்டு இருந்தோம். சித்துக்குட்டி வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்வார் பாருங்கள். எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. எப்படிடா இதெல்லாம் நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக குழந்தை எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கு பாருங்கள். யார் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு? அதுவா வீடியோவில் இங்கே வந்து சொல்லிட்டு போய் இங்கே வா. உன்னோட வீடியோவை பார்க்குறவங்க, என்னோட வீடியோ பார்க்குறவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டணுமா? என்ன காட்டணும்? தேங்காய் பூவா? எவ்வளோ க்யூட்டாக பேசுது பாருங்களேன். தங்கமே.
முத்தைமா அதை பிடிங்க முத்தைமா, நமக்கு ஏதோ காட்டணுமாம்மா வீடியோவில், அதை போய் எடுத்துகிட்டு வர. எங்கடா இருக்கு? ஓ, இது என்னது இது? சரிம்மா. ஆக்சுவலாக ஒரு தேங்காய் வந்து முளைச்சி வந்திருக்கு, அதுதான் வந்து காட்டணும்னு சொன்னார், காமிச்சிட்டேன். இந்த மேடம் ஜிக்கு நாங்கள் வந்தாவே குஷி தாங்க. எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கான்னு பாருங்களேன். வாக்கிங் போனாலும் கூடயே ஓடி வந்துடுது. இது பாருங்கள், இப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து சுண்டைக்காய் செடி வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. இப்போல்லாம் போகிறப்பெல்லாம், சென்னை போகிறப்பெல்லாம் சுண்டைக்காய் வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து பிளட்டு நல்லா வரும் அப்படி இப்படின்னுட்டு. ஹீமோக்ளோபின் வந்து ஜாஸ்தி ஆகும், சுண்டைக்காய் சாப்பிட்ணும். வீட்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சுண்டைக்காய் செடி இருக்குது. சித்து வந்து அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து படித்தார், இப்போ இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்கிறாரு. நீ படி நீ எழுது. எரேசரா? சரி, ஒரு லைன் லீவ் பண்ணி எழுதிடு. அப்புறம் ஒரு லைட்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நீ எழுது, அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம், சரியா? உன்னை பார்க்கறதுக்கு பின்னாடி ஒரு மேடம் ஜி வந்து நிற்கிறாங்கடா. எது? அவன் பேர் என்ன? குச்சி கோச்சியா? சித்து ரொம்ப நேரம் உட்காந்து எழுதிட்டு இருந்தா, அந்த ஆடு உட்காந்து பார்த்துட்டே இருந்தது. இவன் என்னடா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. மயம் இந்த சைடு இருந்து பார்க்குறான், ஆடு அந்த சைடு இருந்து பார்க்குது. நான் சொன்னேன் இல்லை, பூ உங்களுக்கு நான் வந்து பக்கத்துலேருந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், அப்படி அந்த காம்பு எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். கோத்து வைக்கும்போது தான் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு வழியாக பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் நான் குழம்பு பார்த்திங்கன்னா அப்படியே சிம்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மசாலா வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சோம் பார்த்திங்களா, வெங்காயம், தேங்காய், அதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வெந்துட்டு இருக்க அந்த காளான் கூட சேர்க்க வேண்டியதான். காளான் எவ்வளோ ஆட் பண்ணணும் இல்லைங்க, அப்படியே நல்லா சுண்டி போயிருக்கு பாருங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா தடத்தளன்னு கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு காளான் கிரேவி ரெடி ஆயிரும். அப்புறம் வந்து சப்பாத்தி மாவு வந்து ஏற்கனவே பசஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன், அதனால் தப்பிச்சேன். டக்குன்னு சப்பாத்தி தேய்ச்சி போட்டுட்டு, அதுக்கப்புறம் பாட்டிக்கு வந்து பூரி ரொம்ப பிடிக்கும், சப்பாத்தி அவ்வளோ பிடிக்காது அப்படிங்கிறனால அவங்களுக்கு மட்டும் நான் பூரி போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டேபிள்லாம் க்ளீன் பண்ணேன். நம்ம சிதுக்குட்டி வந்து டேபிள் மேலே தான் உட்காந்து சாப்பிடுவார், ஏன்னா சேரில் உட்காந்தா அந்த ஹைட் அவருக்கு பத்த மாட்டேங்குதுங்க. அதனால டேபிள் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக குழந்தை இவ்வளோ அழகாக பேசுகிறானேங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. இது என்ன தெரியுமாங்க, இது வந்து நான் வந்து காலேஜ், அதாவது யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் வாங்கினது. இப்போ ஏதோ திங்ஸ் எடுக்கும்போது கரெக்டாக அதை நான் பார்த்தேன், சரி உங்கள் கூட ஷேர் பண்ணுமேன்னு நினச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு மெடல் கூடவே வந்து இந்த இடத்துல வந்து 2 grams கோல்டு காயின் வந்து பேஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதோ இந்த காயின் தான், இந்த காயினை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆசாரிகிட்ட கொடுத்து ஏதோ ரிங் மாதிரி அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை, அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ. பட் ஆனால் செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசை. நான் நிறையா இதில் சொல்லியிருக்கேன், என்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வந்து அப்பா அம்மாலாம் தேத்தி கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நான் ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் ஹர்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக அந்த இன்ஸ்டியூஷனில் தான் ரொம்ப நாள் படித்ததும் கூட. அப்பர், மிடில், லோயர், அண்டர், ரொம்ப படிக்காதவங்க அண்டரில் போவாங்க. நான் மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து மீடியமில் இருப்பேன். மேக்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா லோயர், அண்டர், அதாவது ரொம்ப கீழே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருப்பேன். இல்லை, அப்பர், மிடில், லோயர், அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் லோயரில் தான் இருப்பேன் மேக்ஸில். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனி கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும், அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக சாருங்களாம் வருவாங்க. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் அந்த இதில் போய் நான் உட்கார்றது. அப்போல்லாம் ரொம்ப பார்த்திங்கன்னா லோ ஆகி அப்பா அம்மா வரும்பொழுது ஒவ்வொரு டைம் விசிட்டர்ஸ்க்கு வருவாங்களா, அப்போ ஹாஸ்டல் வேறு, நான் 11th 12th வரப்பெல்லாம் பயங்கரமாக அழுவேன். அப்பா வந்துட்டு, கண்ணு நீ படிக்க முடியலன்னா சிம்பிளாக ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்டா, இதுக்கெலாம் நீ எதுக்கு வருத்தப்படுறேன், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பயங்கரமாக என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா படித்தது தான். ஆனால் எனக்கு காலேஜ் போகிறப்பலாம் என்னோடய ஸ்டாஃப்ஸ் வந்து பயங்கரமான என்கரேஜுங்க.
அப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க. எனக்கு டீச் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலே நிறைய நான் வந்து வைவா இதெல்லாம் எடுப்பேன், செமினார் எடுப்பேன் கிளாஸில். அது மாதிரி நானே ரொம்ப முன் வந்து இது பண்ணுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நான் அண்ணா யூனிவர்சிட்டி அங்கேயும் எங்கள் காலேஜில் இன்ஜினியரிங் வந்து மாறினேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு இது பண்ணாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் கோல்டு மெடல் வந்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. எங்கள் காலேஜ்க்கு வெளியில் வந்து அவ்வளோ பெரிய காலேஜில் வெளியில் வந்து பேனர் வச்சது, உள்ள பேனரு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து பிஎட் வந்து நான் வித்யாகாஸில் பண்ணேன். அப்போ நான் என் காலேஜுக்கு போகும்பொழுது அந்த பேனர் அங்கேயே இருந்தது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கௌதமி நீயான்னு சொன்னாங்க. என்னோட பிஎட் ஸ்டாஃப்ஸுமே பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு அவங்க ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டு என்னை வந்து கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து ஸ்வீட்டான மெமரிஸ் தான் இது. இந்த காயின் வந்து நான் வந்து அப்படியே வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ரிங் மாதிரி பண்ணணும். ஓகே, நான் இன்றைக்கி உள்ளே இருந்து பேங்கிள் எடுக்கணும்னு எடுத்தேங்க. அப்போ தான் இந்த அவார்டு நான் பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜ்க்கு வெளியில் அவ்வளோ பெரிய பேனரில் என்னோடய ஃபோட்டோ, அப்புறம் நியூஸ் பேப்பரில் வந்து ஃபோட்டோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. என்னால் என்னோடய அப்பா அம்மா கொஞ்சமாச்சும் ஹாப்பியாக இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் வந்து நான் ஏதோ அவங்கள வந்து சந்தோஷப்பட வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இது கூட வந்து அந்த 2 கிராம்ஸ் கோல்டு காயினும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்னதான் அவார்டு இதெல்லாமே இருந்தாலும் லைஃப்பில் நமக்கு அப்பப்போ நமக்கு விழுகக்கூடிய செருப்படியெல்லாம் விழுந்துட்டு தான் இருக்கும். என்னென்னா பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மூமெண்ட் தான். பார்த்துக்கலாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கணும். இது வரைக்கும் நானும் அப்படி தான் போயிட்டுருக்கேன். பார்க்கலாம். எங்கள் அம்மா வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டு எம்எஸ்சியில். ஓகேவா? நீ அந்த மாதிரி படிப்பியா? என்னோடய காலேஜ் மெமரிஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. படிக்கவே இல்லைன்னு குழந்தைங்களாம் திட்டாதீங்க. அதெல்லாம் ஒரு டைமில் படிக்கணும்னு நினைக்கிறப்ப குழந்தைங்க வந்து படிச்சிருவாங்க. நான்லாம் அப்படி தான் வந்து படித்தேன். சரி, இன்னும் கொஞ்சம் நிறையா நல்ல நல்ல டிசிஷன்ஸ் எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். ஓகே அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிகிட்ருக்கோம். 6 மணிக்கெலாம் கோவிலுக்கு வந்து போயாச்சு. 9 மணிக்கு தான் கும்பாபிஷேகம். ரேவதி அக்கா வீட்டிலேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்காங்க. ஆனால் எங்கே இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியலன்னா அவ்வளோ க்ரௌட் ஆயிடுச்சு. நான், அம்மா, தம்பி எல்லாம் வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்தாச்சு. தம்பியுமே இல்லை. இவர் கார்த்திக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெளியில் இருந்துட்டு அப்புறம் உள்ளே வந்துட்டார். அவர் எங்கே இருக்கீங்க கேட்டு ஒரு வழியாக வந்தாங்க. நான் ஒரு குட்டி சப்ஸ்கிரைபரை பார்த்துங்க. தொடர்ந்து கோவிலில் 3 நாளாக இந்த கியூட்டி வந்து நான் பார்த்தேன். அழகாக வந்து பேசினாங்க. உங்கள் நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹம்பிளாக வந்து கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பொன் குழந்தை இல்லை அப்படின்ற ஃபீலை வந்து கொஞ்ச நேரம் பாப்பா வந்து மடியில் உட்கார வச்சு ஓகே அப்படின்ற மாதிரி தீர்த்துக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. அவ்வளோ அழகாக ரொம்ப மெச்சூர்டாக வந்து பேசினாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கும்பாபிஷேகம் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போவுமே பார்த்திங்கன்னா யாகசாலையெல்லாம் அந்த யாகம்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் விரதம் இருந்திருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி விரதம் இருந்து அப்புறம் கோவிலில் வந்து முக்கியமானவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலசம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இது இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கும்பாபிஷேகம் அந்த தீர்த்தம்லாம் போடுறது அது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம சித்துக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேஷ்டி சட்டை தான் போட்டிருக்காரு. அவரோட வேஷ்டி ஷர்ட்டோட அந்த ஷர்ட்டோட பேஜ் வந்து அவங்களுக்கு வந்து நான் இன்ஸ்டா பேஜ் வந்து நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நானும் தம்பி அப்புறம் வந்து எங்களோட அக்கா பையன் எல்லாமே நாங்கள் வெளியில் வந்து நின்றுட்டோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தம் போடுறப்ப நம்ம தலையில் படும்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு வழியாக இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து வெளியில் கூப்பிட்டு வரதே இன்றைக்கி பெருசாகிடுச்சு. அம்மா வந்து உள்ளே சிக்கிட்டாங்க. அப்புறம் கார்த்திக் தான் வந்துட்டு நீங்களாம் வெளியில் இருங்க, நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை போய் கூப்பிட்டு வந்து வச்சாங்க. அப்புறம் இன்னும் எல்லாருமே கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம்னு கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கோம், எல்லோரும் வாங்க ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சிதுக்குட்டி பாருங்கள் அழகாக க்யூட்டாக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுறான்னா எல்லா ஃபோட்டோவுக்கும் எப்படி பாருங்கள் புலிக்குட்டி மாதிரி போஸ் கொடுத்துட்ருக்கு. நான் ரொம்ப நேரம் வந்து அம்மாவை வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 11:30 போல் ஆச்சு. சரி இதுக்கப்புறம் போவோம், ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கிளம்பணும். அப்புறம் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புனா சரியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி வேறு நான் ஒரு ஷூட் வேறு பிளான் பண்ணியிருந்தேன் ஒரு இன்ஸ்டா கொலாப்காக. அது எந்த அளவுக்கு முடிக்க முடியும்னு தெரில. ஈவினிங் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்புறம் தோட்டத்துக்கு வந்தோடனே தோட்டத்தில் வேலை செய்கிற பையன் அக்கா குரங்கு வந்திருக்கு, 12 குரங்கு இருக்குது, வாங்கன்னு கத்துனா. நாங்கள் வேகமாக ஓடி வந்தோம். அப்படின்னு பாருங்கள் ஒரு செப்பலோடு ஓடி வந்திருக்கான். சித்து செப்பலே போடாமல் ஓடி வந்திருக்கான். வந்து பார்த்தோம் இல்லை மரத்துக்கடி இருந்தது, அதனால் ஜூம் பண்ணி காட்ட முடியல. பட் எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருந்தது. நம்ம மயோக்குட்டியும் ஓடி வந்தது, அது ஏதோ பார்க்குற மாதிரி. மயமா நம்ம குட்டி பையன் மயமா, நீ உழைக்காத குரங்கு குட்டி பார்த்து. குரங்கு நிறைய ஃபேமிலியோடு வந்திருக்குது.
அதே கல்லெல்லாம் போட்டு அடியாதீங்கண்ணே. ஆக்சுவலாக இப்போ தான் கோவிலேருந்து வந்தோம். வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வேலை செய்கிற பையன் வந்து குரங்கு இருக்குதுன்னு கூப்பிட்டாங்க. குரங்கு பார்க்குறது 12 குரங்கு. ஆமாம், நிறைய குட்டி பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து குரங்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். என்னால் வந்து வீடியோவில் கவர் பண்ண முடியல, சாரி. எது? ஓஹோ, இல்லை ஏதாவது ஃப்ளோவில் ஏதாவது வடை போடான்னு சொன்னியாடா? ஏண்டா ஃப்ளோவில் ஏதாவது என்னது அப்படிதான் சொல்ல வேண்டியா? பாருங்களேன், ஏண்டா ஃப்ளோவில் ஏதாவது வடை போடான்னு சொன்னியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவன் சொல்கிறது. அப்படி தாண்டி சொல்லுவேன். இருங்க, சித்து எப்படி கூப்பிட்டு போகிறான்னு பாருங்க மாயோவை. மாயோ இப்படி காட்டு. ஓட ஓட ஓட. சித்து வந்து கோவிலேருந்து ஒரு டாய் எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும்னா அப்புறம் கடைசியில் இந்த பலூன் வாங்கிட்டு வந்தான். இன்றைக்கி ஏதோ வரப்போ ரொம்ப வந்து வெளியில் சாப்பிடணும்னு தோணிகிட்டே இருந்திருக்கும் போலம்மா, வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே வந்தாங்க. சரி ஓகே, பன்னீர் பீட்ஸா ஆர்டர் பண்ணி தரேன்டா, கோவிலுக்கு போயிட்டு வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் பீட்ஸா தான் ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலை வச்சுருக்கேன். நேற்று வந்து நான் கோதுமை வாங்கிட்டு வந்தேங்க மாவு அரைக்கிறதுக்காக, அதை அப்படியே வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் அலசி அதை வந்து காய போட்டு ஈவினிங்குள்ளே காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அரைச்சி நான் இன்றைக்கி நைட் வந்து சென்னை போகிறப்ப எடுத்துகிட்டு போய் ஆகணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷங்களாகவே வந்து கோதுமை மாவு வந்து வாங்குறதே இல்லை. இப்படி கோதுமையாக பஞ்சாப் கோதுமையாக வாங்கி நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணி ஒரு கட்டில் போட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் வந்து போட்டுடலாங்க. போட்டுட்டு நீங்கள் காய வச்சிட்டிங்கன்னா அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் நல்லா அந்த கட்டிலுக்கு அடியில் அப்படியே இறங்கிடும். காட்டன் கிளாத்தில் வந்து நல்லா வந்து மொறுன்னு காஞ்சிடணும். நல்ல வெயிலில் போட்டு ஒரு 5 மணி நேரம் போட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் வாயில் போடுறப்ப நல்லா அந்த மடுக்குன்னு சவுண்டு வரணும். அப்போ தான் அந்த கோதுமை மாவில் சீக்கிரமாக பூச்சி பிடிக்காமல் வண்டு வைக்காமல் இருக்கும். மாத கணக்கில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியும். நல்லா இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுட்டேன். அப்புறம் ஈவினிங் 5 மணி போல் எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. மோஸ்ட்லி ஊருக்கு வந்தேன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பக்குவம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கே எனக்கு சரியாக இருக்கும். இப்போ இங்கேயும் ஊருக்கு அங்கே நான் சென்னை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் 7 கிலோ வாங்குவோம். 1 மந்த்தில் 1.5 மந்த் கிட்ட வந்து தாராளமாக வரும். இப்படி வந்து வெயிலில் காய வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் ஒரு ஷூட் சொன்னேன் பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து கட்டுத்தர பக்கம் வந்து பார்த்தா நம்ம நதின் சித்து எல்லாம் இங்கே தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம சித்துக்குட்டி வந்து ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தார். நான் உங்களுக்கு காட்டுறேன். அவர் என்ன வேலை பண்ணுறாரு மட்டும் நீங்களே பாருங்களேன். நதின்மா, நம்ம சித்து பாய் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா சாணி எடுத்து கொட்டிட்டு வந்துட்டுருக்கார். அப்படியே நம்ம சித்து வேலை பார்க்குறத பார்த்துக்கிட்டே வந்து என்னோடய ஒரு காலேஜ் டேஸ் மெமரிஸ் நான் கூட ஷேர் பண்ணுறேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னா கரெக்டாக வேலை வச்சுட்ருப்பாங்க. என்ன வேலைன்னா ஆடு மேய்க்கணுங்க. வந்த உடனே பேக்கை வச்சுட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடு ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பாடு எடுத்துப்பேன். வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து எனக்கு ஏதாவது ஹோம் ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னா புக்ஸ் இருந்துன்னா அதையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போயிட்டு ஆடு வந்து தோப்புக்குள்ளே மேய்ஞ்சிட்ருக்கோம். நான் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு அங்கேயே உட்காந்து படிச்சுட்ருப்பேன். ஒரு 6 நல்லா இருட்டு கட்டும் பாருங்கள், அப்போ தான் ஆடு ஓட்டிகிட்டு வருவேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் காலையில் 5 ஹோம் ஒர்க்ஸ்லாம் முடிச்சு மறுபடியும் காலேஜ் போவேன். இதுதான் என்னோடய ரெகுலர் ரொட்டீனாக இருக்கும். ஈவன் சாட்டர்டே சண்டேனா ஃபுல் டைம் ஆடு மேய்க்கணும். மதியம் ஒரு 12-1 மணி வரைக்கும் மேய்க்கிற மாதிரி இருக்கும். அப்பவும் பார்த்திங்கன்னா புக்ஸ் வச்சு படிச்சுட்டு தான் இருப்பேன். என் அக்காவோட மாமனார் வந்து பார்க்குறப்பெல்லாம் சொல்வாராம், அந்த புள்ள பாரு எப்படி படிக்குது, எப்படி வந்து பக்குவமாக எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு அப்படின்னுட்டு. மேபி இந்த குவாலிட்டிஸ்லாம் என்னோடய அப்பாட்டிருந்து தான் எனக்கு வந்தது. அப்பா சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நம்மளோட வேலையை நம்ம தான் செய்யணும். நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி நம்ம அந்த எல்லா வேலையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் என்னோடய அப்பாவாகட்டும் என்னோடய மாமனார் ஆகட்டும் இன்ன வரைக்கும் தோட்டத்தில் இறங்கி ஆளுங்க கூட வந்து வேலை செய்வாங்க. மோஸ்ட்லி எல்லா விவசாயிகளுமே அப்படி தான், நம்மளோட பொறுப்பு நம்மளோட கடமைன்னு சொல்லி தான் வேலை செய்வாங்க. அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால அந்த குவாலிட்டி எனக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். குட்டீஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ நாளாக அங்கே இருக்கோங்க இல்லைங்க, இப்போ வந்து அதெல்லாம் ஐயோ அப்படின்னு நினைக்காம எல்லாமே அழகாக பண்ணுறாங்களே. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக எனக்கு இருந்தது. அப்புறம் அந்த நான் ஷூட் சொன்னேன் பார்த்திங்களா, அதை வந்து ஆரம்பித்தேன். கரெக்டாக இன்றைக்கி வந்து நைட்டு 10 மணிக்கு பஸ்ஸு. நான் ஷூட் பண்ணும்போதே மணி 6:30 மணிக்கிட்ட ஆச்சு. நான் அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றும் ஆங்கிள் செட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆச்சு. பட் ஆனால் இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த
வீடியோ வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நான் மறுபடியும் ரீஷூட் தான் பண்ணணும். நீங்கள் நினைக்கிறீங்களா கிரியேட்டர்னா ரொம்ப சிம்பிளாக அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க, அப்படிலாம் இல்லைங்க. இதுக்கு பின்னாடியும் பெரிய ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் பில்ட் ஆகும் பயங்கரமாக. ஃபேமிலி, நம்மளோட மென்டல் ஹெல்த்து, நமக்கும் நிறைய டிப்ரெஷனுக்குள்ளே போவோம். அது எல்லாத்தையும் சமாளித்து இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் எல்லோரும் ரொம்ப நல்லா வந்தது. இப்படி தான் நாங்கள் வந்து இந்த ஊருக்கு போன அந்த 2-3 நாட்கள் வந்து ரொம்ப நல்லா போச்சு. ஹோப் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.